அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசிட் பாரத் பில்டர்தான் என்ற தலைப்பின் கீழே பார்த்திங்க அப்படின்னா டீம் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த டீமுக்கான கோர்ஸை வந்து எவ்வாறு வந்து ஒவ்வொரு மாணவனும் வந்து இண்டிவிஜுவலாக வீடியோஸ் பார்த்து அதற்கான வினாடி வினா வந்து அப்ளை செய்து அதற்கான சர்டிஃபிகேட் வந்து எவ்வாறு நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பார் வரும். அதில் bpp.mic.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நமக்கு கீழே வந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் லாகின், ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும். டீச்சர்ஸ் லாகினில் உங்களுடைய டீமை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டீச்சர்ஸ் லாகினில் கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் டீமை வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கங்க. இதில் நம்ம டீமுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம அந்த இடத்துல போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சைன்இன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை டீமில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுமோ அந்த நேம் இருக்கும். ஒரு டீமுக்கு 5 பேர் இருக்கலாம், அல்லது குறைஞ்சது மினிமம் 2 பேர் இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வந்து நம்மளை வந்து லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பக்கத்தில் லாகின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தனா மேலே 3 லைன் மாதிரி இருக்கும். அதில் கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க நமக்கு வந்து இப்படி கொடுத்துருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதை வந்து நம்ம தமிழில் மாற்றுறனாலும் தமிழில் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். தமிழில் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து தமிழ்லேயும் உங்களுக்கு ப்ளே ஆகும். சரிங்களா? அப்படி கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உத்வேகம், நானும் நாமும் அதில் 4 வீடியோ இருக்குது. அடுத்தது உணர்ந்து கண்டுபிடி அப்படிங்கிறதுல 4 வீடியோ இருக்குது. ஆராயுங்கள் 4 வீடியோ இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வீடியோ இருக்குது. இந்த வீடியோக்கள் அத்தனையுமே நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிப்பை தொடங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து நமக்கு வந்து ப்ளேவாக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழ்லேயே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். மாலை வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா மழை பெய்யுது. ஆமா, எனக்கு மழையில நனைகிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்பவே வெளியே ஓடி போய் விளையாட. இந்த வீடியோக்கள் அனைத்துமே வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இதற்கான வினாடி வினா வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் தமிழ் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு தமிழில் தான் வந்து ப்ளே ஆகும். சரிங்களா? அதனால் மாணவர்கள் எளிமையான முறையில் தமிழ் வீடியோக்களை பார்த்து அதற்கான வினாடி வினா வந்து அட்டன் பண்ண முடியும். அனைத்து வினாடி வினாவுக்கும் குறைந்தது 10 கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கும். அதில் 6 கேள்விக்கு வந்து சரியான பதில் சொன்னால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கான சான்றிதழை வந்து நம்ம டவுன்லோட் செய்ய முடியும். அதனால் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து வினாடி வினாவை வந்து அட்டன் பண்ண முடியும். இது மாதிரி வந்து வீடியோ பார்த்து முடிச்சோன்னா அடுத்த வீடியோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு வீடியோ முழுமையாக பார்த்து முடித்தா மட்டும்தான் அடுத்த வீடியோ வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அடுத்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு வீடியோ ப்ளேவாக தயாராகிடுச்சு. என்ன விஷயம் வந்தீங்க? நீங்க வெள்ளம் பத்தி பேசினதுல இருந்து அதை பத்தி நினைக்காம இருக்க முடியல. அது மறுபடியும் நடந்துருமோன்னு கவலையா இருக்கு. அது மாதிரி வெள்ளப்பெருக்கு. அடுத்த 3வது வீடியோ வந்து நமக்கு ப்ளேவாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வினாடி வினா வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வினாடி வினா நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வினாடி வினாவை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து இந்த வினாடி வினா வந்து நீங்கள் தமிழ்லேயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதற்கான கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதோடைய என்னென்ன வந்து நம்ம இந்த விதிமுறைகளை வந்து கையாளணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வினாடி வினாக்கான இது வந்து நமக்கு வந்து தொடங்கிடும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கு சரியான விடையை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். 1க்கு மேற்பட்ட கேள்விகள் கூட நமக்கு வந்து ஆன்சராக இருந்திருக்கும். அதனால் நீங்கள் 1க்கு மேற்பட்டதை கூட நீங்கள் என்ன பண்ணலாங்க, செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் சரியான விடையை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். குறைஞ்சபட்சம் நீங்கள் 10 கேள்விகளுக்கு 6க்கான மதிப்பெண்களை பெற்றிருந்தால் மட்டும்தான் அடுத்தது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் நமக்கு சரியான ஆன்சர் அப்போவே காமிச்சிடும். சரிங்களா? தவறான ஆன்சர் இருந்தால் நமக்கு வந்து அந்த இடத்துல கீழே வந்து நமக்கு தவறு அப்படிங்கிறது காமிச்சிடும். அடுத்தது நீங்கள் வந்து தொடரும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேள்வி நமக்கு வந்திருக்கு.
இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர் வந்து நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர் அதில் எல்லா ஆன்சரையும் வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே சரியாக இருக்கிறனால இதை வந்து நான் கொடுத்துட்றேன். கொடுத்து நமக்கு சரியான ஆன்சராக நமக்கு அந்த இடத்துல பதிவிட்டு வந்துடுச்சு. சரிங்களா? அடுத்தது நான் தொடர்ந்து கொடுக்குறேன். கொடுத்து நான் அடுத்த கேள்வி நமக்கு வந்திருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆகிடுச்சு. இது மாதிரி ஆன்சர். அடுத்தது நம்ம வந்து தொடரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து நம்ம 6 மதிப்பெண்கள் பெற வேண்டும். அப்பொழுது வந்து நமக்கு சரியான முறையில் வந்து நமக்கு இதாகும். தவறுதலாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தவறுதலாக உங்களுக்கு விடை தவறு அப்படின்னு உங்களுக்கு காட்டும். சரியான விடையை வந்து உங்களுக்கு அதே காட்டிடும். அதற்கான வழிமுறைகள் இதில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 10க்கு வந்து நம்ம வந்து 7 கொஸ்டின் வந்து சரியான விடையை வந்து நம்ம கொடுத்துட்டோம். தவறானது வந்து நம்ம 3ன்னு கொடுத்துருக்கோம். மீண்டும் வந்து நம்ம சரியான முறையில் கொடுத்தனால நமக்கு ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம். ஒருவேளை ஒன்று கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வந்து நம்ம கிஷ் வந்து நம்ம தொடரணும். இப்போ தொடரும் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். கொடுத்தோன்னா நமக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒன்றுக்கு புதிய பேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை சரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நமக்கான ஒரு பிடிஎஃப், அதாவது ஒரு ஒர்க் புக் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒர்க்கை பதிவிறக்கம் செய்வதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த புக் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒர்க் புக்கை படிச்சுட்டு அதுலேயும் சில கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதற்கான விடைகளை நம்ம வந்து பதிவிட வேண்டும். இப்போ அந்த ஒர்க் புக் எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனது நம்ம டவுன்லோடில் அந்த இது வந்து ஆயிட்டுருக்கு. அது ஆனதுக்கப்புறம் அந்த ஒர்க் புக்கை படித்து அதுக்கான வினாக்களை வந்து நம்ம பதிவேற்றம் வந்து நம்ம செய்யணும். இப்போ இந்த ஒர்க் புக் டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் வியூவரில் வந்து நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். இதிலிருந்து நமக்கு வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. அதனால் வந்து இதையும் வந்து நம்ம படித்து அதற்கான இதை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 வீடியோக்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி அனைத்து வீடியோக்களையும் வந்து நம்ம பார்க்க வேண்டும். அடுத்து நம்ம தொடரும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துடலாம். கொடுத்தோன்னா நமக்கு வந்து நமக்கு மறுபடியும் வந்து வீடியோக்கள் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். அந்த 2 வீடியோக்களையும் வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் குழு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதற்கான வீடியோ வந்து நான் இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். மேலே அந்த வீடியோ நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு வந்து ஒரு வினாடி நம்முடைய வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா 1 or 2 செகண்ட்ஸ் நமக்கு வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். நமக்கான கேள்விகள் வருவதில்லை. இதை படித்ததுக்கான கேள்விகள் வந்து நம்ம சொல்லணும். இதை முடிச்சுன்னா நமக்கு வந்து நமக்கு சரியான முறை வந்துடுச்சு. இதுக்கு எத்தனை மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தொடரும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துடலாம். கொடுத்தனா சரி வாழ்த்துக்கள் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து மீண்டும் வந்து 2 வீடியோ வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. மீண்டும் அந்த வீடியோக்குள்ளே வந்து நம்ம பார்க்கலாம். இது மாதிரி அனைத்து வினாக்களுக்கும் விடை அளித்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபீட்பேக் வந்து சமர்ப்பிக்க அப்படின்னா இதை சான்றிதழ்களை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சான்றிதழ் டவுன்லோடு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு சான்றிதழ் பதிவிறக்கம்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இது மாதிரி அனைத்து வீடியோக்களையும் வந்து மாணவர்கள் வந்து பார்த்து வீடியோக்களை அதுக்கான வினாக்களுக்கு விடையளித்து இது மாதிரி சான்றிதழை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.